ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் Badassbitcoin. இப்போ நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வேர் இஸ் Babydoge அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயினை பற்றி போட்டு அது ஸ்கேம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ அதை நிறைய பேர் பார்த்தாங்க. ஒரு 500 பேருக்கு மேலே அந்த வீடியோ பார்த்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்பட்டுருச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சொன்ன Babydogeவையும் அந்த Babydoge காயின் எலான் மஸ்க் ஒரு காயினை பற்றி ட்வீட் போட்டிருந்தார். அந்த காயினையும் ஒன்று நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், இது வேறு Babydoge, நீங்கள் சொல்கிற Babydoge காயின் வேறு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருந்தோம். ஆனால் அப்படியே அவங்களுக்கு அது புரியலை. ஸோ அதனால தான் நான் கமெண்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாருக்கும். ஆனால் அதுவும் அவங்களுக்கு புரியலை. சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தான் இப்போ இந்த வீடியோவை போட்டுட்ருக்கேன்னா, ஏன்னா இதில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டான கிளியரான எக்ஸ்பிளேஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த Babydoge அப்படிங்கிற இந்த காயினை பற்றி தான் பேசினோம். நீங்கள் ஆனால் இந்த Babydoge காயின் அப்படிங்கிற இந்த காயினை பற்றி நினச்சிக்கிட்டீங்க. ஆக்சுவலாக இந்த காயின் தான் ஸ்கேம் காயின், ஒரே நாளில் காணாமல் போயிட்டு. இது நாங்கள் அன்னைக்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. நீங்கள் இன்றைக்கி போய் காயின் கேட்கல இந்த காயினை தேடினா கூட உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இதுதான் காணாமல் போயிட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம். நீங்கள் இந்த Babydoge காயினை தான் நாங்கள் காணாமல் போயிட்டுன்னு சொல்கிறோம், ஸ்கேமுன்னு சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க. ஸோ அது முற்றிலும் தவறு. அதே மாதிரி இந்த காயினோட எக்கனாமிக்ஸ் இப்படி தான் இருக்கும். 0.05 ரூபீஸில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இதோட சப்ளை 100 மில்லியன் இந்த மாதிரி தான் இதோட காயின் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிற Babydoge காயின் வேறு. இந்த மாதிரி ரொம்ப தள்ளி இருக்கும். அதோட ப்ரைஸ் 6 டிஜிட் தள்ளி இருக்கும். சப்ளை 420 குவார்டர்லியன்னு இருந்தாலும் இது வேறு Babydoge காயின். இது பேர் Babydoge. ஸோ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நாங்களும் எங்களோட சேனல் வேர் இஸ் Babydoge அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். Babydoge காயின் எங்கே அப்படின்னு கேட்கல, Babydoge காயின் ஸ்கேம் அப்படின்னு சொல்லலை. நாங்கள் இந்த Babydoge பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஆனால் அப்படியும் நிறைய பேருக்கு புரியலை. அதனால தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். ஸோ அந்த சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த கமெண்ட்ஸுக்கெலாம் நான் புரிகிற மாதிரி பதில் சொல்லியிருந்தேன். அப்படியும் ஒருத்தருக்கு புரிய வைக்க முடியல. ஸோ அந்த கமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பாருங்களேன். இவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, அந்த வீடியோக்கு இந்த மாதிரி என்னென்ன சொல்கிறான் பாருங்கள், கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போகிறான் அப்படின்னு ஆரம்பித்தார். ரசனையாக பேசினார். மீம் கிரியேட்டர் இருப்பார் போல். சூப்பராக பேசினார். பேசிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு காயினை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி ஏதாவது உளறிட்டு இருக்காத, இன்ஃபர்மேஷன் நீ கொடு, ஆனால் அதுக்குன்னு தப்பாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்காத, நிறைய பேருக்கு பேடான எக்ஸாம்பிளாக இருக்கும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். தெளிவாக புரிஞ்சுட்டு என்ன இருக்கோ அதை சொல்லுப்பா, கிரிப்டோவில் எவனுமே கிங் இல்லை, கீப் ஸ்டடி வெல் மேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார். ஸோ அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இவரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். Babydoge காயினை தான் இவர் நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவருக்கு திரும்பி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். தேங்க்ஸ் ஃபார் சஜஷன் ப்ரோ, பட் நீங்கள் எங்கள் சேனலில் ஆல்ரெடி போட்ட ஒரு வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு புரியும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மறுபடியும் அவர் கன்ஃபியூஸ் ஆகி என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, நாம் நம்ம சேனலில் போட்ட வீடியோவெல்லாம் அவரை பார்க்க சொன்ன மாதிரி நினச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு. உன் சேனலை பார்த்து தான் நான் ட்ரேடராக இருக்கணும்னு இல்லைப்பா, ஐ ஆம் வேல் ட்ரேடர், சாலிடாக நான் ப்ராஜெக்டை நீ ஃபேக்னு சொல்லும்போதே தெரியும், ஸ்டடி வெல் மேன் அப்படின்னு முடிச்சிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, உன் சேனலில் உள்ள வீடியோலாம் பார்த்து தான் நான் ட்ரேடராக இருக்கணும்னு இல்லை, ஐஎம்ஏ வேல் ட்ரேடர் அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி சாலிடான காயினை ப்ராஜெக்டை நீ ஃபேக்னு சொல்லும்போதே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம திரும்பவும் Babydoge காயினை தான் நம்ம ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறோன்னு நினச்சிக்கிட்டாரு. நாம் ஆனால் Babydoge தான் ஃபேக்கு அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இவர் தன்னை ஒரு வேல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. வேல் ட்ரேடர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை லெவலில் அவங்க ட்ரேட் பண்ணாங்க, பெரிய ஒரு அமௌண்ட்டில் ட்ரேட் பண்ணாங்க, பெரிய அமௌண்ட் ஆஃப் டோக்கன்ஸ்லாம் அவங்க ஸ்டேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ்லாம் ஸ்டேக் பண்ணுறவங்கலாம் வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்லேயும் பயங்கரமான ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, பெரிய லெவலில் ட்ரேட் பண்ணுறவங்கலாம் வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இவர் ஒரு பயங்கரமான பெரிய ட்ரேடர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. மேபி இவர் எலான் மஸ்காக கூட இருக்கலாம். ஃபேக் ஐடியில் நம்மள்ட்ட இப்போ பேசிகிட்டு இருக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சரின்னு திரும்பியும் அவர்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ப்ரோ, நீ சொல்கிறது Babydoge காயின், நான் சொல்கிறது வெறும் Babydoge ஸ்கேம் அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் சொன்னேன். உடனே நான் எங்கேயா சொன்னார், அதுக்கு நான் திரும்பி எந்த காயினை ஃபேக்கிங் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அதை நீ தான்ப்பா சொல்லணுங்கிறாரு. கடைசியில் ஒன்றுமே அவருக்கும் புரியலை, அவர் என்ன சொல்ல வரான்னு எனக்கும் புரியலை. அதனால தான் இப்போ அவருக்காக இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ ப்ரோ, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இல்லைன்னு தெரில. இப்போ நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம ஊர்லலாம் அடிடாஸ் அப்படின்னு டிஷர்ட்லாம் இருக்குல்ல, அந்த டிஷர்ட்டை காப்பி அடித்து அபிபாஸ் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அதே மாதிரி பிஸ்லரி அப்படிங்கிற வாட்டர் பாட்டிலை காப்பி அடித்து பில்சரி அப்படின்ற வாட்டர் பாட்டில் லோக்கலில் ஷாப்லலாம் விற்பாங்க. அதே மாதிரி இப்போ Babydoge காயின் பற்றி நிறைய பேர் பேசுனாங்க, நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யாரோ ஒரு குரூப்பு Babydoge அப்படின்னு டெம்பரரியாக ஒரு டோக்கனை க்ரியேட் பண்ணி காயின்களை லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை இதுதான் Babydogeன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ப்ரைஸ் அப் பண்ணோன்னே சரி இதில் பணம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்படியே அந்த காயின் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் அந்த காயின் அந்த சின்ன கிராஷ்னால மாட்டிக்கிட்டு பெரிய ஒரு கிராஷ் ஆகிட்டுலாம் சுத்தமாக இல்லாமலே போயிட்டு இப்போ லிஸ்ட்டில் கூட இல்லை காயின் கேட்கல. அதேமாரி கூஸ்வாப்பில் தான் இருந்துச்சுனாங்க, அங்கேயும் அவைலபிளாக இல்லை, மொத்தமாக அந்த காயினே காலி ஆகிட்டு. ஸோ இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன், Babydoge வேறு Babydoge காயின் வேறுங்கிறத. இதன் மூலமாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ
இதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ பார்த்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் நாளைக்கு நான் அவங்கள வேறு வீடியோ வந்து பார்க்குறேன். அதே மாதிரி பேபிடாஜ் காயின்லேயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். நான் இப்போயும் அதை தான் சொல்கிறேன். பேபிடாஜ் காயின்லேயும் நிறைய ரிஸ்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அது என்ன ரிஸ்க் அப்படிங்கிறத ஃப்யூச்சர் வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.